சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேஷன் அட்டை உள்ள அனைவருக்குமே 2 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. ரேஷன் அட்டை உள்ள அனைவருமே கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரமோஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு 350 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ வேணுங்கிறவங்க என்னோட மெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராமை காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் அறிவிப்பாக ரேஷன் அட்டை அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நம்ம ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மூலமாக நீங்கள் எந்த இடத்துல இந்தியாவில் இருந்தாலும் ஸோ இருக்கிற இடத்துல வந்து ரேஷன் பொருட்கள் அப்படின்றத பெற்றுக்க முடியும். மலிவு விலையிலும் இலவசமாகவும். ஸோ இந்த வாய்ப்பை பார்த்திங்கன்னா நிறைய மக்கள், அதாவது பணக்காரர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரேஷன் பொருட்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு ஸோ அதை வேற ஒருத்தருக்கு விற்று பணம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா ஒரு எண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஊருக்கு 50% தான் வந்து ஒதுக்கப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நடுத்தர மக்கள், நம்மளை போல ஏழை எளிய மக்கள்லாம் ஒரு வேலை அப்படின்றது போயிட்டு வந்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். நாம் போகிற சமயத்தில் எண்ணெய் எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதற்கு என்ன ரீசன் சொல்லி பார்த்தோன்னா, இந்த பணக்காரவங்க அந்த மாதிரி வந்து நிறைய மக்கள் ரேஷன் அட்டை வச்சிருக்கிறதுனால நம்மளை போலவே அவங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே வந்து வாங்கிடுவாங்க, நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களுக்கு தான் இந்த ரேஷன் பொருட்கள்லாம் கரெக்டான வழியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தமிழக அரசு என்ன சொன்னாங்கன்னா, அனைவருமே இகேஒய்சி அப்படின்ற செயல்முறையை கட்டாயமாக முடிச்சிருக்கணும் மார்ச் 31 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எதற்காகனா, இந்த மாதிரி நிறைய மோசடியை தடுப்பதற்காகவும் போலி பயனாளிகள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள நீக்கம் செய்கிறதுக்காக தான் இந்த கேஒய்சி அப்படின்றத கட்டாயமாக அனைவருமே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே நிறைய மக்கள் வந்து இந்த இகேஒய்சியை இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க. அப்படின்றதுனால ஏப்ரல் 30 வரையும் வந்துட்டு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்குள்ளாரவே அனைத்து மக்களுமே உங்களோட ரேஷன் அட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு ஆதார் அட்டையும் கொண்டு போயிட்டு கைவிரல் ரேகையோட உங்களோட இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அப்படி பண்ணிக்காமல் போகிற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த மாதமிலிருந்து ரேஷன் பொருட்கள் வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, ரத்தாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய மக்கள் வந்து இதை சார்ந்து தான் வாழ்ந்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ வரைக்குமே எங்கள் வீட்லேயுமே அப்படி தான் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த கேஒய்சி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது கூடவே இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக, உங்களுக்கு ரேஷன் கடை திறந்து இருக்கா திறந்து இல்லையா அப்படின்றத ஒருத்தர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். இல்லைனா நேரில் போய் பார்த்து தான் ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இது போன்ற மக்களுக்கான அலைச்சலை தவிர்ப்பதற்காக ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரேஷன் ஷாப் ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9773904050. ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஸோ எஸ்எம்எஸ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை கிளிக் பண்ணி எஸ்எம்எஸ் இதுக்கு போயிடுங்க. போயிட்டு அதில் கேபிட்டல் லெட்டரில் PDS ஸ்பேஸ் 102 ஸோ இதை கொடுத்து அந்த நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஷேர் பண்ணும்போது ஸோ அட் அ டைமில் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து ரிசீவ் ஆகும், ரேஷன் ஷாப் வந்து ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்ற ஸ்டேட்டஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரில் இருந்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அப்படின்றது கிடைக்கும். இது மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டு அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இத்தனை நாள் வரையும் ரேஷன் ஷாப் ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க, தெரிஞ்சுக்கிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.